அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா. நம்ம இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்கலாம். எல்லாரும் பொதுவாக என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னால் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் ஒரு எக்ஸாம்ஸ் தான். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி வைஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் லெவலில் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கீழே தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அண்ட் அதர் குரூப் ஏ சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வருது. அடுத்த எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாம். இது வந்து சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ்க்கான கமாண்டன்ட் போஸ்டிங்காக வைக்கிற எக்ஸாம். இதையும் யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ணதில் பர்டிகுலர் டிகிரிக்காக எக்ஸாம்ஸ் ஏதாவது யூபிஎஸ்சி நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்காக என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு மேத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்காக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னு ஒன்று நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்களும் எழுதலாம், கிராஜுவேஷன் முடித்தவங்களும் எழுதலாம். இது இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எக்கனாமிக் பேஸ்டில் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இன்னொரு எக்ஸாம் வந்து சயின்டிஸ்ட்டுக்காக நடத்துகிறது கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஜுவாலஜி, ஜியோஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் தேவை. ஸோ இதை பற்றின இண்டிவிஜுவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நான் என்னோடய மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.